லவ் லெட்டர் எழுதி கொடுத்து மாட்டிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் மாட்டியிருக்காரு. இன்னும் சரியா சொல்லணும்னா மாட்டி விட்டுருக்காரு. மறக்கவே நினைக்கிறேன் திரு மாரி செல்வராஜ் அவர்கள். ஸ்கூல் படிக்கும்போது நண்பர்களுக்காக காதல் கடிதங்கள் எழுதி கொடுக்கறது, கவிதைகள் எழுதி கொடுக்கறதுன்னு ரொம்ப பிரபலமா இருந்திருக்காரு. ஒரு தடவை தன்னோட சீனியர் தீக்குச்சி முத்துக்குமாருக்காக காதல் கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு பேரு பூர்ணிமா, இவரோட கிளாஸ். என் பூஜைக்கேத்த பூனி பூர்ணிமா, நேத்து தானே பூத்தது நம் காதலும், பூவே பூர்ணிமா என்னை பூச்சூடவா, பாலான என் நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூர்ணிமா நீதான் என் பூமி அம்மான்னு ஒரு பெரிய கவிதை எழுதி அந்த பையன்கிட்ட கொடுத்துருக்காரு. அவனோட பேரை போடாமல் அந்த பொண்ணு பேக்கில் வச்சுட்டு போயிட்டான். மறுநாள் ஃபர்ஸ்ட் பீரியட் 11th பசங்களை ஃபுல்லாக ஸ்டாஃப் ரூமுக்கு பிரின்சிபல் கூப்பிட்டுருக்காரு. பூர்ணிமா உள்ள ஒரு ஓரமாக நின்று அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த பிள்ளைக்கு எவன்டா லவ் லெட்டர் எழுதுனதுன்னு பிரின்சிபல் கேட்டிருக்காரு. கையெழுத்து சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாரிக்கு முன்னாடி சங்கருங்கிற பையனை எழுத சொல்லியிருக்காங்க. அவனோட கையெழுத்தும் மாரியோட கையெழுத்தும் ஒன்றா இருந்திருக்கவே அந்த பையன் தான் அந்த காதல் கடிதத்தை எழுதுனான்னு நினச்சி அவனை போட்டு அடிக்கடின்னு அடிச்சிருக்காங்க. அவன் நான் இல்லைன்னு சொல்லி யாருமே நம்பலை. பிரின்சிபல் டென்ஷன் ஆகி உனக்கு டிசி கொடுக்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையன் ரொம்ப தைரியமாக நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறப்ப இந்த பிள்ளைக்கு நான் ஏன் லவ் லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதனால ஷாக் ஆகி திரும்பியும் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே வெளியே பெட்டிக்கடை வச்சிருக்கிற கனகாக்காவை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 2 கால்களும் சரியில்லாத மாற்றுத்திறனாளியான கனகாக்கா கடையை திறக்கிறதா அந்த கதையை முடிச்சிருக்காரு. இப்படி எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள், அழகான மனிதர்கள்னு புத்தகம் முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. எல்லா அனுபவத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா நம்ம கூட பகிர்ந்துகிட்ட திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. இப்படிக்கு அன்புடன் வாசகி.